வணக்கம். என் பெயர் காவியதர்ஷினி. குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானி இயக்கம் 2025-26 அணி ஆ குழு அ. மாண்புமிகு மனிதனாக வாழ தேவையான நற்பண்புகளுள் ஒன்றை பற்றி என்னுடைய அம்மாவுடன் நான் இன்று கலந்துரையாட போகிறேன். வணக்கம் அம்மா, உண்மையை பற்றி ஒரு சில வார்த்தை கூறுங்கள். வணக்கம். உண்மை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான அடிப்படை நற்பண்புகளில் ஒன்றுதான் உண்மை. உண்மை எப்போவுமே நமக்கு நல்ல ஒரு பிரகாசத்தை தரும். இந்த சில நேரத்தில் பொய்யை நம்ம சொல்லி தப்பிச்சிடலாம் நினச்சி பொய் சொல்லுவோம். அந்த பொய் ஒரு இருள் மாதிரி, அது கண்டிப்பாக ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம் எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையை பேசணும். உண்மையை பேசுகிறவங்கள கண்டிப்பாக எல்லாருமே நம்புவாங்க. நீயே யோசிச்சு பாரு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, நம்மளோட வீடு, ஃபேமிலி, ஸ்கூல், இந்த மாதிரி எங்கேயுமே உண்மையை பேசுகிறவங்களுக்கு தனி ஒரு மதிப்பு இருக்கும். கண்டிப்பாக உண்மையை பேசும்போது உங்ககிட்ட காவியாவா, அவள் எப்போவுமே உண்மையை தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே ஒரு தனி நம்பிக்கையே உன் கூட பழகிறவங்களுக்கு வரும். அதனால நாம் உண்மையை சொன்னால் எந்த இடத்துலையுமே நாம் தலை நிமிர்ந்து தைரியமாக நிற்கலாம். சின்ன ஒரு சில நேரத்தில் இப்போ எடுத்துக்கோயே, அம்மா ஒன்றை படிச்சிட்டியான்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்லிடுவ? அந்த நேரத்தில் தப்பிக்கிறதுக்காக என்ன சொல்லிடுவ? படிச்சுட்டேன்னு சொல்லிடுவேன். இந்த கொஸ்டின் நீ படிச்சிட்டியா? படிச்சுட்டேன்னு சொல்லிடுவேன். அடுத்து கொஞ்ச நேரம் கழிஞ்சு அல்லது அடுத்த நாளைக்கு அம்மா கேட்பாங்க உங்ககிட்ட, கேட்பவங்கிட்ட, நேற்றைக்கு நீ அது படிச்சுட்டேன்னு சொன்னல மக்களை இங்கே தா அப்படின்னு கேட்கும்போது நீ அப்போ மாட்டுவ. நேற்றைக்கு சொன்ன போய் இன்னைக்கு ஒன்றை மாட்டி விட்டுரும். அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும்ல கண்டிப்பாக நம்ம பொய்யே சொல்லக்கூடாது. பொய் சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்குரிய தண்டனை உண்டு. உண்மையை மட்டும் நம்ம பேசணும்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். நமக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்காது. நம்ம தைரியமாக துணிவாக தலை நிமிர்ந்து நிற்கலாம். அதே நேரத்தில் ஏதாவது சின்ன பொய் சொல்லியிருந்தா கூட நம்ம சொன்ன பொய் வெளியில் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு உள்ளே இருந்து நமக்கு உறுத்திட்டே இருக்கும். நம்மளால தலை நிமிர்ந்து நிற்க முடியாது, தைரியமாக நிற்க முடியாது. உண்மையை பேசுகிறவங்களுக்கு எங்கேயுமே ஒரு தனி மதிப்பு உண்டு. எடுத்துக்காட்டா இப்போ நம்மளுடைய தேச தந்தை மகாத்மா காந்திஜி இருக்காங்க. நீ படிச்சிருப்ப. அகிம்சை, உண்மை, அவருடைய கொள்கையே என்னது? அவர் சொல்லியிருப்பாரு, சத்தியமே வெல்லும்னு சொல்லியிருப்பாரு. உண்மையை மட்டுமே கடைபிடிச்சதுனால தான் அவர் ஒரு உன்னதமான உயர்ந்த நிலைக்கு அவர் போனார். இன்னைக்கும் இந்த உலகமே அவரை மதிக்குதுன்னா அதுக்கு காரணம் அவருடைய உண்மைதான். அவர் பேசின உண்மைதான். அவர் பேசினது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கிட்டையுமே உண்மையை மட்டுமே அவர் பேச சொல்லியிருக்காரு. இதே மாதிரி உண்மையை மட்டுமே பேசி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே உண்மையை பேசணும். திருவள்ளுவர் அவர் எழுதின திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாரு, பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உண்மையை பேசுவதே மிகச்சிறந்த ஒரு அறம்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல இருந்தே உண்மையினுடைய அந்த வலிமையை உன்னால உணர்ந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு பாடம் படிக்காம போயிட்டா டீச்சர் அடிப்பாங்கன்னு பயந்து பொய் சொல்லிடுவாங்க குழந்தைங்க. அன்னைக்கு அந்த ஒரு பொய்னால அன்னைக்கு அவங்க தப்பிச்சுக்கலாம். ஆனா மறுநாளைக்கு கண்டிப்பா மாட்டி தான் தீருவாங்க. அதனால திருவள்ளுவர் சொன்ன மாதிரி உண்மையை பேசுவது ஒரு மிகச்சிறந்த அறம். அதனால நாம பொய் சொல்றதை மாத்திட்டு எப்பவுமே உண்மையை பேசணும். உண்மையை பேசினா நம்மளுடைய வாழ்க்கையில நாம உயர்ந்த ஒரு உன்னதமான நிலைக்கு போக முடியும். உண்மை பேசுறது சில நேரத்துல நமக்கு கடினமானதா இருக்கலாம். ஆனா அது ஒரு பாதுகாப்பான ஒரு கவசம் மாதிரி. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்பவுமே உண்மையை மட்டும் பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். நன்றி அம்மா, உண்மையை பற்றி மிக அழகாக எனக்கு எடுத்து சொன்னீங்க. என்னோட வாழ்க்கையில நான் உண்மையை பேச கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய குமரி அறிவியல் பேரவைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.